ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 24/1/2024 50/50 FF 82க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்துங்க. இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். அதாவது இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை 50/50 ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை 255, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 551, அதுக்கு முந்தின ட்ரா வந்து 882ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கடைசியில் இருக்கிற லாஸ்ட் 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. இந்த ட்ராவுக்கான எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60யோட நம்ம வந்து மைனஸ் சீரியல்னு கொடுத்துருக்கோம் நண்பா. அதாவது சீரியல் படி 1 2 3 4ன்னு சொல்லிட்டு இப்படி சீரியல் படி நம்ம வந்து 60யை கழிக்கும்போது நம்மளுக்கான சி போர்டு அதோட ஆல் போர்டுக்கான ஸ்ட்ராங் டச் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 010லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 787. இதில் நம்ம எடுக்க போகிறது இந்த 7. இதோட நம்ம இந்த ட்ராவில் -1, அதாவது 7 - 1 = 6. அவ்வளோதான் நண்பா. சிங்கிள் நம்பர் தான். 6 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 6 மட்டும் தான் சிங்கிளில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 010க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 976 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஜஸ்ட்டு நம்ம 60யோட மைனஸ் பண்ணுறோம் சீரியல் நம்பர்ஸை. இப்போ 976க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 976 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 605. இதில் எடுக்க போகிறது 6. இதோட நம்ம -1, 6 - 1 = 5. இந்த 5 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு இந்த 976க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 5 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 775 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போது 2 ட்ரா பார்த்துட்டோம் மைனஸ் வேல்யூ. ஸோ 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. இப்போ -1 முடிஞ்சு இப்போ -2க்கு போகிறோம் நண்பா. சேம் ஃபார்மேட்டை தான் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஒருவேளை இந்த மெத்தட் வந்து இந்த ட்ராவிலையும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த ட்ராக்களில் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் நண்பா. இப்போ நம்ம 775க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 492 நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது 4. இதுதான் 60. இதோட இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு -2. அப்போ 4 - 2 = 2. இந்த 2 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்ட். நம்மளுக்கு இந்த 775க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 2 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 775க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 882 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ 3 ட்ராவலுமே நம்மளுக்கு வந்து சிங்கிள். இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் கிடச்சி வின் பண்ணால் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் நண்பா. அந்த விதத்தில் நம்மளோட இந்த ஃபார்மெட் வந்து இந்த ட்ராவலில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். ஏன்னா கண்டினியூஸாக இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு முந்தின ட்ராக்களில் ஆல் போர்டு இருந்தாலும் நம்மளுக்கு இந்த குறிப்பிட்ட ட்ராக்களில் இருந்து நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிக்கிட்டு வருது. இப்போ நம்ம 882க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 358. இதில் எடுக்க போகிறது 3. இதுதான் 60. இதோட இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கிறது -2. அப்போது 3 - 2 = 1. இந்த 1 தான் நம்மளுக்கு இந்த 882க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு இந்த 882க்கு அப்புறம் 1 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 551. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சி. இப்போது 4 ட்ரா பார்த்துட்டோம் நண்பா. -2வையும் நம்ம பார்த்தாச்சு. கண்டினியூஸாக சீபோர்டு இருக்குது. ஒரு நம்பரில் நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல கெஸ்ஸிங் நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டை எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கானதோ அல்லது முந்தானத்துக்கானதோ ரிசல்ட்டை எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே வீக் டு வீக், அதாவது வாரம் டு வாரம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இது எல்லாமே புதன் டு புதன். இது வந்து நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை, இது அதுக்கு முந்தின புதன், இது அதுக்கு முந்தின புதன் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
இப்போ நம்ம இந்த அதாவது இந்த 5-5-1க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்த்துடலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 197 நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது 1. இதோட நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது -3. அப்போ 1 - 3 = 2. நம்மளுக்கு இந்த 551க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 2 கிடச்சிருக்கு நண்பா. இந்த 551க்கு அப்புறம் நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 255 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஸோ சி போர்டில் இந்த இடத்துல நம்மளுக்கு போர்டு மாதிரி நம்மளுக்கு ஆல் போர்டில் பாஸ் ஆகுது. அதோட இந்த ட்ராவலில் நம்மளுக்கு போர்டு சேஞ்ச் ஆகி ஏ போர்டில் கிடைக்குது. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு வந்து ஏ போர்டு நண்பா. ஸோ சி போர்டு கண்டினியூஸாக இருக்குது. ஆனால் போன ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. ஏன்னா மறுபடியும் 3P நம்மளுக்கு 555 எடுத்திருக்காங்க. ஸோ பார்ப்போம். இருந்தாலும் இந்த ட்ராவுக்கு நம்ம ஏ போர்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்த்துடலாம். 255. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 769. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 7. இதோட -3. 7 - 3 = 4. இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது 4 நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவுக்கு 4 மட்டும் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம -3 வேல்யூவை பார்த்தாச்சு. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இதுக்கு முந்தின ட்ரா கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. ஸோ போன ட்ரா மட்டும் தான் நம்மளுக்கு ஏ போர்டுக்கு மாறி இருக்குது. ஸோ இந்த ட்ரா நான் மறுபடியும் சி போர்டுக்கான சான்சஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஏ போர்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் கெஸ் பண்ணுறோம். வேணும்னா ஆல் போர்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்துக்கலாம். எப்போதும் போல் சி போர்டு அல்லது ஆல் போர்டு. நாலு மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4 தான் நம்மளுக்கான நம்பராக கிடச்சிருக்கு. இதோடைய சப்போர்ட் நம்பர் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. சிங்கிளில் நம்ம 4 மட்டும் கையில் எடுத்துக்கிறோம். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட இதில் ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. ஒரு வேளை கெஸிங் எதுவும் பிடிப்பலாட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலுமே நம்ம மெம்பர்ஸுக்கு டெய்லி ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டோம். ஸோ மெத்தட் படி தான் எடுத்துருக்கேன் நண்பா. இதில் தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே சீரியல் வேல்யூ தான். இந்த ட்ராவலில் இந்த சீரியல் வேல்யூ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ட்ராவலையும் ஒர்க் அவுட் ஆக அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கெஸிங் எதுவும் பிடிப்பலாட்டினா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க நிறைய நம்பர்கள். அந்த நம்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இன்றைக்கி புதன்கிழமை 24/1/2024 50/50 FF82க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.